அதிமுகவில் உள்ள இந்த குளறுபடிகள் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்கான வேலைகளை பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிடிவியை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அமமுகங்கிறதுனால. அவர் எங்களோட கூட்டணியில் இருக்காரு. ஸோ நீங்கள் அதில் வந்து தனியாக ஒன்றும் பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை. என்டிஏ கூட்டணியில் அவர் ஏற்கனவே இருக்கிறாருன்னு சொல்லி இபிஎஸ்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்ன, எங்களுக்கு ஒதுக்குற அந்த சீட்டில் நாங்கள் அவருக்கு ஷேர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவர் வந்து ரெட்டலையில் நிற்கிறோம்னா அவர் இல்லை, அவர் ஏற்கனவே குக்கர் வச்சுருக்காரு, குக்கர் சின்னத்தில் இருக்கார். ஸோ அவர் வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச கிடைச்ச தகவல். என்னென்னா ஒரு 2லேருந்து 3 சீட்டு அவருக்கு தனியாக ஒதுக்கிறதுக்கு பாஜக ஒரு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க. இது ஒரு பக்கம். பட் ஓபிஎஸ் தரப்பு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அதிமுகக்குள்ள நுழையிறதுக்கு. இந்த விஷயத்த பிஜேபியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கு. பாரதி வந்து யாரு, சிபி ராதாகிருஷ்ணன் யாரு, கவர்னர் மூலியமா எடப்பாடிட்ட ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன் ஃபியூச்சரில். என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்டாலையும் தென் மாவட்டங்கள்லையும் ஓபிஎஸ் டீம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல்.